மக்கள் ஓட்டு சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கே பாலசுப்ரமணியம் சார் தான். அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சோழரசன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு சோழன். ஓகே சார், இது நம்ம பண்ணக்கூடிய 2வது நேர்காணல். ஆமாம் ஓகே. போன வீடியோவுக்கு வந்து நல்ல கொஞ்சம் வரவேற்பு கிடைச்சிது. ஸோ இந்த வீடியோவும் எல்லோரும் பார்த்து உங்களோட கருத்துக்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக இங்கே நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்காருங்களா, அவர் வந்து தேர்தல் அலுவலகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து ப்ரெஸ் மீட்டை சந்தித்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சிப்காட்டுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக உழைச்சிட்ருக்கீங்க, போராட்டங்கள் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க, இது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்களோட ஆதரவு வந்து ஃபுல்லாக அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லி பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது சோழரசன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக வந்து ஒரு 175 அறவழியில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இது வந்து இந்த பகுதியினுடைய மக்களினுடைய ஒரு 300 குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அது மட்டுமல்ல, இது அந்த பகுதியில் உள்ள சுற்றுப்புற சூழல். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வலி இல்லைங்களா, ரொம்ப நாளாக வலியாக இருக்குது. அந்த ஒரு வலி வேதனை. அவர்கள் வந்து எந்த நேரம்னு பார்க்காம எந்த போராட்டத்துக்கும் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தங்களுடைய பூமியை காக்கிறதுக்காக பல கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஒரு கட்டம் 2 கட்டம் இல்லை. பெரிய அரசியல் கட்சிகளே இன்று வந்து தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சியுமே கடந்த 4 ஆண்டுகளில் 170 அறவழி போராட்டங்கள் நடத்தின சரித்திரமே கிடையாது. அது மீடியாக்களுக்கும் தெரியும். நீங்கள் வினோதமான போராட்டங்களுமே நிறைய கையெடுத்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. அதில் என்ன குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கோ காவல்துறைக்கோ எந்த விதமான ஒரு இடையூறு கிடையாது. எந்த விதமான இடையூறு கிடையாது. அவங்க வந்து இது வரைக்கும் எங்கள் மேலே அந்த நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதியோ மறுத்ததே கிடையாது. 170 போராட்டத்துக்கு. அதே அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் அமைதியான முறையில் போராடி பாருங்க. அதே மாதிரி சரியான முறையில் முன்னாடியே பர்மிஷன் வாங்கி தான் அதுவும் பண்ணியிருக்கோம். ஆமாம், பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 700 நாள் காலையில் மாலை வந்து 6 மணிக்கு வந்தால் இரவு வந்து 11 மணி வரைக்கும் 700 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். இந்த சூழ்நிலையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் தேர்தல் 2026 தேர்தல் பணிமூல நாமக்கல் சட்டமன்ற வேட்பாளருக்காக திறப்பு விழா பண்ணாங்க. அந்த திறப்பு விழாவில் செய்தியாளர் சந்தித்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ வந்து மாதேஷ் ஒரு பக்கம் தான் அமர்ந்திருக்கிறார். அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். அமர்ந்திருக்கிறாரு, அவர் தான் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் சின்ராஜ் சார் அவர் நிற்கிறாரு. அவர் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்குறார். எதிர் வேட்பாளரை இது பண்ணி 2.25 லட்சம் ஓட்டு வாங்குறார். ஆனால் 2.25 லட்சம் ஓட்டு எங்கே இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 25,000 ஓட்டு, 24,000 ஓட்டு வித்தியாசத்தில், 24 to 25,000 வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அப்போ எவ்வளோ ஓட்டு கம்மியாகுது? கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு குறைவாகுது. இது யாருடைய இதை இப்போ வளர்ச்சி அதிகமாக இருந்தால் 2.25 லட்சத்துக்கு ஓட்டுக்கு 2.5 லட்சம் ஓட்டு வாங்கணும். மாதேஸ்வரன் 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடுது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை. அப்போ கூட்டணி இல்லாதப்ப தனியாக வாங்கினாங்க. புதுப்பட்டியில் ஒரு 40 ஓட்டு வந்து இவங்க எல்லாம் ஒரு 28 கட்சி கூட்டணிங்கிறாங்க. இப்போ 40 ஓட்டு அதிகம் வாங்கியிருக்கிறாங்க அனைத்து கட்சியும் சேர்ந்து. அதே மாதிரி வலைப்பட்டியில் ஒரு 290 ஓட்டை என்னமோ வந்து அதிகம் வாங்கியிருக்கிறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் கூட்டு சேர்ந்து இது பண்ணாங்க. அது மட்டும் இதில் என்ன ஒரு இதுனா, நாங்கள் நடுநிலைமை வகித்தோம். நாங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ அங்கே வந்து வாக்களிக்க வேண்டாம், நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சிப்காட் எதிர்ப்பு குழு விவசாயிகள் யாருமே வாக்களிக்க போகல. அதனால் வந்து அவருக்கு ஓட்டு வந்து சதவீதம் அதிகமாக இருந்தது. அது இல்லாத அவர் மாதேஸ்வரன் எங்கள் பகுதிக்கு வந்து எங்கள் மக்களோட வந்து எங்களுக்காக போராட்டம் நடத்தினவர். அவருக்கு எந்த போராட்டம் நடத்தினார். அதனால் வந்து மக்கள் வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிர்ப்பு காட்டலையா வழிஞ்சு, நாங்கள் எதிர்ப்பு காட்டி இந்த பகுதியில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம்னா அவருக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு பூத்துக்கு 500 ஓட்டு கம்மியாக இருக்கும். ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்காரு, போயிருக்கும். வாய்ப்பு இருக்கிறதில்ல. அது வந்து ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் ஒட்டுமொத்த பிரச்சனை. அது அதில் வந்து நம்ம உள்ளே போகல. இந்த பகுதியில் மட்டும் ஒரு இந்த 2 பஞ்சாயத்து குறைஞ்சது ஒரு 1000 ஓட்டு
குறைவாயிருக்கும். இதுதான் அதில் நடந்தது. ஆனால் அவர் வந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி, ஆனால் இதே வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியும் கூட்டாக சேர்ந்துருந்ததுன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த பகுதியில். அப்போ வந்து இந்த பகுதியில் நம்ம நாடாளுமன்றம் ஃபுல்லாகவே இப்போ ஏடிஎம்கே இதெல்லாம் சேர்த்துதுன்னா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்றுருப்பார், மாதேஸ்வரன் தோற்றுருப்பார். 2 கூட்டணி இருந்திருந்ததுன்னா இவங்க கிட்டே வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அதை இந்த வலைப்பட்டி புதுப்பட்டி மட்டும் ஒரு இதாக எடுத்துகிட்டு பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் ஓட்டுகள் வந்து சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குறைஞ்சிருக்குது. இது வந்து எதை காட்டுதுன்னா நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் மட்டும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்து மக்களுக்கு அதிருப்தியானதுனால தான் அது குறைஞ்சிருக்குதா வளைஞ்சு திமுக எதிரான ஒரு அதிருப்தி நிலவுது. இதுதான் காலத்தின் கட்டாயம். ஆனால் அதை வந்து அவர் புரிஞ்சிக்கல. இதை வந்து இந்த 30 ஓட்டு அவர் 300 ஓட்டு வாங்கினது மட்டும் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவர் தவறுதலாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், இந்த விவசாயிகளுடைய அது வந்து இந்த சாதனைகள் பற்றி பிட் நோட்டீஸ் அடித்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. அப்போ என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மக்கள், இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் புண்படுகின்ற வகையில், விவசாயம் பாதிக்காத வகையில் வந்து நாங்கள் சிப்காட் அமைக்கிறோம் அப்படின்னா, விவசாயம் பாதிக்காத வகையில் சிப்காட் அமைக்கணும்னா வானத்தில் தான் அமைக்கணும், கீழே அமைக்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக. நம்ம அங்கே வந்து விவசாயிகளே இல்லை, ஒரு தவறான எண்ணத்தை பதிவு பண்ணுறாரு. நான் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு காணொலியை அவர் பேரையோ இதை பற்றி நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் இந்த முறையில் நம்ம அவர் எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் அவர் பேட்டி கொடுத்ததுனால இது காலத்தின் கட்டாயம் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அதனால் வந்து இது மக்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நாங்கள் மக்களுக்கு இந்த இடத்துல வெளிச்சம் போட்ட காட்டலினா நாங்கள் தவறு செஞ்சதோ பொய்யா இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்களாட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க. நாங்கள் வந்து உண்மையான போராடுறது ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் இவ்வளோ நாள் அவங்க வந்து சொந்த காசை செலவு பண்ணி சொந்தமாக நீதிமன்றத்துக்கு போய் இத்தனை கால்நடைகளை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, வயதான முதியோர்களை விட்டுட்டு எதற்காக வந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் மெட்ராஸ்லையும் தாலுகா ஆஃபீஸ்லையும் எதுக்காக அவங்க வந்து போராடுறாங்க? விவசாயிகள் உண்மையிலே பாதிக்கப்படாத இருந்த விவசாயிகள் இருந்தால் யாராச்சும் நான் இப்போ கூப்பிட்டேன்னா போராட்டத்துக்கு யாராச்சும் வருவாங்களா? இவர் வேலை இல்லைன்னு சொல்லி சும்மா போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பாங்க. அது இல்லாத நாமக்கல் மாவட்டத்தை மட்டும் இல்லை, நாமக்கல் மாவட்டம் ஏற்கனவே தொழிலில் மிக சிறந்த விளங்குற மாவட்டம், தொழில் எல்லாமே. இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் பிரதான பிரச்சனை என்னென்னா, கடைசி மாதம் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய மண்ணியல் நிபுணர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 80% வந்து நீர் நாமக்கல் மாவட்டத்தில் கெட்டுருச்சு, அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை பார்க்கணும். இப்போ அவர் வந்து இப்போ அவர் ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு. 80% நீர் கெட்டுருச்சு, விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு நாமக்கல் மாவட்டம் தள்ளப்பட்டிருக்குன்னு அவங்க மண்ணியல் துறை நிபுணர் சென்ற மாதம் நடந்த கடைசி மாதம் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இவங்க எல்லாம் முக்கிய அதிகாரிகள் இருக்கும்போது, விவசாயிகள் இருக்கும்போதே சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. மண்ணினுடைய தன்மையும் நீரினுடைய தன்மையும் கெட்டு போச்சு. அந்த அளவுக்கு இப்போ மக்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்தை நாளை அடைவில் நம்ம ஒரு வளர்ச்சி குன்றிய மாவட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போய் தண்ணியே கெட்டு போன பிற்பாடு நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவர் திட்டமிட்டே வேணும்னே இந்த பகுதி மக்களை வந்து சிப்காட்னு அதை அங்கீகரிக்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகளுக்காக நீங்கள் துணை இருங்க, விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் துணை இருக்க வேண்டாங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதற்கு மேலே நிறையா அதில் இன்னும் சிப்காட்டை பற்றி பேசணும்னா ஒரு நாள் ஒரு மாதமே கூட ஆகும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அவர் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த அரசாணைகள் வந்து போலியாக போட்டாங்க, விவசாய நிலத்தை தரிசு நிலம்லாம் போட்டு பல்வேறு குளறுபடிகள் பண்ணி தான் இந்த அரசாணை போட்டாங்க. இருந்தாலும் நான் இந்த காணொளி மூலம் வந்து நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, பெருந்துறை மாதிரி வலைப்பட்டி புதுப்பட்டி மக்களுக்கு அந்த நிலைமை உருவாக்க வேண்டாம். 25 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற அதிகாரிகளே சொன்னாங்க நீர்நிலை கெட்டு போச்சு அப்படின்னு. நீர்நிலை கெட்டு போச்சு, 25 ஏக்கர் 25 கிலோமீட்டருக்கு பாதிப்பு ஏற்பட்ட சிப்காட் பெருந்துறை தெரிஞ்சுக்கிட்டே ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வந்து இந்த பகுதியை வந்து அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கண்டிப்பாக நியாயம் இல்லை. அதனால் வந்து எங்களுடைய இடம் வந்து அரசாணை ரத்தாகிற வரைக்கும் இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம். அது மட்டும் இல்லை, எடப்பாடியார் வந்து திருச்சிக்கு ஒரு தரம் போனார். அவர் போகும்போதே வலைப்பட்டி மக்கள் சந்தித்து பேசுனாங்க. அப்பயும் வாக்குறுதியில் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த பகுதியில் நான் ஆட்சிக்கு வந்தால் சிப்காட் திட்டம் ரத்து பண்ண முடியும்னா. அதே மாதிரி
பிரச்சாரத்துக்கு வந்தார். அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது விவசாயிகள் பகுதியெல்லாம் கூப்பிட்டு மண்டபத்தில் வந்து உங்களுடைய குறைகளை கேட்கணும்னு சொல்லும்போது அங்கேயும் வந்து சிப்காட் நான் வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விவசாயிக்காக இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் விவசாயிகளுக்காக இந்த பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலுமே அவர் வந்து ஆட்சிக்கு அமைஞ்சால் சிப்காட் திட்டம் ரத்து ஆகும். இந்த பகுதியில் சிப்காட் திட்டம் இதனால் இந்த பகுதியில் வந்து இன்னும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பு அலைகள் தான் அதிகமாகிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான காரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாமக்கல்லோட சுற்றுவட்ட சாலை இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நாமக்கல் மாவட்டம் உருவானதுலேருந்து மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த டவுனுக்குள்ளே போகும்போது பஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போகும்போது சுற்றுப்புற ரிங் ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் மக்கள் கோரிக்கை. இது நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்திலே துவங்கப்பட்டது. நிலம் எடுக்கிறது பிப்ரவரி 23, 2015 அப்பயே நிலம் எடுக்கிற பணியை துவக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அம்மா இருக்கும் போதே. ஆமாம். இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலம் எடுக்கும் பொழுது வீடுகள் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், அதில் ஏரி குளம் குட்டைகள் இருக்கும். இதெல்லாமே கணக்கெடுத்து அரசுக்கு அனுப்பி ப்ராஜெக்ட் போட்டு அந்த திட்டங்கள் அனுப்பும்போது பல்வேறு இதுவெல்லாம் நீதிமன்றங்கள் மக்கள் வந்து எனக்கு அந்த அந்த இடத்துக்கு தேவையான போதுமான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் கடந்து வரும்போது கடைசி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி அமைக்கிற காலத்தில் ஒரு 80-90% பணிகள் நில எடுப்பு பணிகள் முடிந்து ஒரு சில வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தது. அவங்க அது தொடர்ந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இத்தனை பணிகள் முடித்து வச்சுருந்தாங்க. முடித்து வந்த பிற்பாடு இவங்களை சாலை போட ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான் நான் வளைஞ்சி இதை வந்து இவங்க தான் நாங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தோம், நாங்கள் தான் இதை எல்லாமே பண்ணுறோம்னு அவர் அடிக்கடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க தான் பண்ண மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு திட்டங்கள் என்னென்னா, ஒரு ஆட்சி வரும்போது அதாவது முன்னாடி ஒரு திட்டத்தை துவக்கி இருப்பாங்க. அந்த ஒரு சில காரணத்துக்காக அதான் சொல்லினேன், இந்த நீதிமன்றங்கள் கூடுதல் தொகை கேட்கறது, இது மாதிரி சம்மந்தப்பட்டவங்க பேச்சுவார்த்தை, வீடு, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. இது ரொட்டீன் ஒர்க்கு, அவ்வளோதான். இதில் வந்து நான் கொண்டு வந்தேன், நீ கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு அரசாங்கம் என்ன இருக்குது? அரசாங்கம் வளர்ச்சிக்காக தான் இருக்குது. ஆனால் இது வந்து துவக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிப்ரவரி 2015 மாதம் துவக்கப்பட்ட இந்த திட்டம் நில எடுப்பு பண்ணி அப்போ தான் முதல்ல துவங்குச்சு. சரிங்க. அடுத்து நாமக்கல் இப்போ புதிய பேருந்து நிலையம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ அதே மாதிரி தான் இந்த ரிங் ரோடு எப்படி பணிகள் துவச்சோ அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலேயே இப்போ இருக்கிற புதிய பேருந்து நிலையம் இருக்கிற இடத்துலையும் வள்ளிபுரத்துக்கிட்ட ஒரு இடத்த பார்த்தாங்க. இடத்த பார்த்து புதிய பஸ் நிலையம்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க டெண்டர் விடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற வணிகர்கள் அந்த பழைய பேருந்து நிலையத்தில் பஸ் நிலையத்தில் அங்கே கடை வச்சுருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் மாண்புமிகு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் நம்ம தங்கமணி இருக்கிறாரு, அவர்கிட்ட எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் பஸ் நிலையத்தை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மையப்பகுதியில், நாமக்கல்லில் மையப்பகுதி இருக்குது, மக்கள் வியாபாரம் பாதிக்கும், வந்து செல்ற சிரமங்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை வச்சதுனால சரி மக்கள் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் மக்கள் எந்த அளவுக்கு இதாக வராங்களோ அந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான இடத்த பார்த்து பஸ் நிலையத்துக்கு பக்கத்தாண்டே வேறு இடம் பார்த்து அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மக்களுடைய கோரிக்கை தானே அரசாங்கம். மக்களுக்கு செய்ய உண்டான விஷயங்கள் செய்கிறது தான் அரசு. அதனால் அந்த கருணை அடிப்படையில் அதை இது பண்ணி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். இது வந்து இதை வந்து நான் புதிய பஸ் நிலையம் கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், இதை கொண்டுட்டு வந்தோம்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த திட்டங்களை எல்லாம் சர்வசாதாரணம் அவங்களால சென்ற ஆட்சி காலத்திலே செஞ்சுருக்க முடியும். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இல்லை. எடப்பாடியார் காலத்தில் நாமக்கல் மாவட்டத்துக்கு என்னென்ன கேட்டாங்களோ அத்தனை திட்டங்களையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இதுதான் நேச்சத்தமான உண்மை. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாநகராட்சி மற்றும் அதோட பாதாள சாக்கடை திட்டம், இது எப்படி நிறைவேற்றப்படும்? அதாவது நம்ம பொதுமக்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் உண்மைகள் புரியல. நம்ம என்ன பண்ணுறோம்னா, பேரூராட்சியாக இருந்தால் நகராட்சி ஆக்கலாம்னு நினைக்கிறோம், நகராட்சியாக இருந்தால் மாநகராட்சி ஆக்கலாம்னு நினைக்கிறோம். மாநகராட்சி நகராட்சி இதெல்லாம் ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கிராம பஞ்சாயத்து நம்மளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, கிராமப்புறத்தில் கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. 4 பிரிவாக வரைக்கும் ஒரு கிராமம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அந்த கிராமத்தை வந்து பேரூராட்சி ஆக்குவாங்க. பேரூராட்சி ஆக்கும்போது என்னென்னா, கிராம ஊராட்சியாக இருக்கும்போது குடிநீர் கட்டணம் 50 ரூபா இருக்கும். ஒரு வீட்டுக்கு 50 ரூபா, குடிநீர் கட்டணம் 50 ரூபா இருக்கும்.
வீட்டு வரி ரசீதி 50 ரூபா இருக்குது, 60 ரூபா இருக்கும். அதே மாதிரி நம்ம கடைகளில் வச்சுருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு வரி 100 ரூபா இருக்கும். பேரூராட்சி ஆக்கிட்டாங்கன்னா கடைக்கு 500 ரூபா ஆயிரும், குடிநீர் 200 ரூபா ஆயிரும். அதுக்கு தகுந்த வரி உயர்ந்துடும். இது எதை காட்டுது? பொதுமக்களுக்கு தான் சுமை அதிகமாகுது. பொதுமக்களுக்கு சுமை அதிகமாகுது. அதே மாதிரி பேரூராட்சியிலேருந்து நகராட்சி ஆகும்போது எல்லாமே அதே மாதிரி உயரும். கரண்ட் பில்லிருந்து, தண்ணி பில்லிருந்து, நில வரியிலிருந்து, கடை வரியிலிருந்து அதே மாதிரி எல்லாம் 100 200 உயரும். அந்த நகராட்சி மாநகராட்சி ஆகும்போது டபுள் மடங்கு ஆயிரும். 500 ரூபா வீடுனா 1500 ரூபாவும் 1000 ரூபாவும் அந்த சூழ்நிலையில் அந்த ஏரியாவில் அங்கே இருக்கிற மாநகராட்சியினுடைய மேயர் இருக்கிறாங்க, அங்கே அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கிறாங்க. அவங்களும் மாநகராட்சியினுடைய ஆணையரும் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ வரி போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை போட்டுரும். இதனால் வந்து மக்கள் மாநகராட்சி ஆகும்போது மக்களுக்கு வந்து எந்த வளர்ச்சி திட்டங்கள்ங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு அதிக வரி போட்டு சிரமத்துக்கு தான் உள்ளாகுவாங்க. ஆனால் மாநகராட்சி ஆக்கணும் அப்படிங்கிறது நாம் வெளியில் பேசிக்கலாமே ஒழிஞ்சு பேப்பருக்கோ செய்தித்தாள்களுக்கோ அரசு சொல்கிறதுக்கோ இதாகும். ஆனால் பாதிக்கப்படுறது யாருன்னா சாதாரண பொதுமக்கள், அங்கே கடன் நடத்துறவங்க, இது மாதிரி வணிகம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் பெருத்த இழப்பு ஏற்படும். இதுதான் நிச்சயமான உண்மை. அது மட்டும் இல்லை, இப்போ நாமக்கல் மாநகராட்சி வந்து ஆக்கியிருக்கிறாங்க. அதில் 12 குக்கிராமங்களை நினச்சிட்டாங்க. பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து ஆகிறது பேரூராட்சி ஆகலாம், பேரூராட்சி நகராட்சி ஆக்கி அதுக்கப்புறம் மாநகராட்சி வளர்ச்சியே இல்லாமல் நேரடியாக மாநகராட்சியோடு இணைக்கிறாங்க. நேரடியாக மாநகராட்சி இணைக்கும் போது அங்கே தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் அங்கே மகளிர், அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு இல்லாத 12 பஞ்சாயத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத போச்சு. அதே மாதிரி 12 பஞ்சாயத்தில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள், உழவர் பெருமக்களுக்கு எந்த விதமான மானியம் கிடைக்காது. மாநகராட்சி ஆக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான மானிய திட்டங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்காது போயிடும். இது எல்லாமே அந்த 12 பஞ்சாயத்துக்கு பேர் இழப்பு. இங்கே நகராட்சியிலிருந்து மாநகராட்சி அங்கே மக்களுக்கு வரி அறிவாய் அதிகமாக தான் அனுப்பிச்சா ஒழிஞ்சு இதனால் இதில் அவர் நம்ம முன்னாள் அமைச்சர் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 12 இணைக்கப்பட்ட பஞ்சாயத்தையும் மீண்டும் நாங்கள் கிராம பஞ்சாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேலை வாய்ப்பு போச்சு, விவசாயிகளுக்கு மானியம் போச்சு. இதில் தான் மாநகராட்சியினுடைய சிறப்பு தர உயர்த்ததுக்கு கிடைத்த பரிசு. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ பாதாள சாக்கடை திட்டங்கள் கேட்டீங்க. ஆல்ரெடி நாமக்கல்லில் பாதாள சாக்கடை திட்டங்கள் இருக்குது. இது வந்து அதனுடைய தொடர்ச்சி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாதாள சாக்கடை திட்டங்கள் கொண்டு வந்ததுங்களா ஏற்கனவே நாமக்கல் பாதாள சாக்கடை திட்டங்கள் நகரம் முழுவதுமே போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த இணைக்கப்பட்ட கிராமங்கள் சில பகுதிகளெலாம் இருந்தாங்க, அதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். இதில் புதுசாகலாம் வந்துமே நான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ நம்ம வந்து நம்ம அவ்வளோதான் ஆவணங்கள் பார்த்தா சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான். ஓகேங்க. அடுத்தது மத்திய கூட்டுறவு வங்கி, இந்த ஆவின் பால், இந்த 2 விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி வந்து எப்படின்னா சேலத்தில் இயங்கிட்டு இருந்த மத்திய கூட்டுறவு வங்கி நாமக்கல் மாவட்டம் பிரித்தப்போவிலிருந்தே அந்த பகுதியினுடைய விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாமே, அதாவது ஒரு மாவட்டம் பிரிக்கும் போது சில காலங்கள் ஆகும். ஒவ்வொரு துறையும் வந்து அதுக்கு தேவையான இடங்கள் வேணும். அதுக்கு சில அரசு அலுவலகங்களில் உயர் அதிகாரிகிட்ட இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒரு வங்கி பிரிக்கிறோன்னா தேசியமயமாக்கப்பட்ட ரிசர்வ் வங்கியெலாம் கூட உத்தரவுகள் நம்ம வாங்கணும். அது மாதிரி விவசாயிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. நான்லாம் நிறைய லெட்ரு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறேன். விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் வந்து இதை வந்து மத்திய கூட்டுறவு வங்கியை நாங்கள் பிரித்து கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு முன்னோட்டமாக இப்போ என்னென்னா சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கியிலேருந்து நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை பிரித்து அதுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் முழுமையாக அது வந்து இன்னும் ஒப்படைக்கலைன்னா அது வந்து என்ன வரவு செலவு பண்ணுறாங்க, எப்படி வங்கிகள் சேவை செய்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறது எல்லாம் முடிந்த பிறகால தான் முழுமையாக இது வந்து நமக்கு இதாகும். இப்போ வந்து ஒரு சோதனை ஓட்ட முறையில் தான் மத்திய கூட்டுறவு வங்கி நமக்கு நாமக்கல் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே ஒரு மாவட்டம் பிரிக்கும் போது அடுத்தடுத்த பிரிப்பாங்க. அந்த நாமக்கல் சேலத்துலேருந்து முதல்ல இப்போ அனைத்து இந்திய அண்ணா இப்போ இவர் வந்து இப்போ நான் மத்திய கூட்டுறவு வங்கி பிரித்து கொண்டு வந்துங்கிறார். இதே பார்த்தீங்கன்னா ஆவின் வந்து சேலம் இதில் தான் தலைமை இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சேலத்திலேருந்து நாமக்கல் ஆவின் தனியாக கொண்டு வந்து தலைமையாக கொண்டு வந்து தனியாக நாமக்கலுக்கு ஆவின் சேர்மேன் வந்து உருவாக்குனாங்க. இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சு இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேங்கல்ல. அரசாங்கம் வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க். இது எல்லாமே ஒரு அரசு அதுக்காக செய்யப்படுற ஒரு சேவை தான். இது சேவை தான்.
இதை வந்து நான் வந்து இப்போ எப்படின்னா என்னுடைய சொந்த பொறுப்பில் எதையுமே நான் செஞ்சேன் அப்படின்னா இது நான் தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்தேங்க. அவங்க ஆவின் பால் கொண்டு வந்தாங்க, நீங்கள் இது கொண்டு வந்திருக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ பத்திய கூட்டுற வங்கி இப்போ ஒரு திட்டம், அது ஒவ்வொரு இதுவுமே காலதாகும். ஒரு சில டைமில் என்னென்னா ரிசர்வ் பேங்கில் வந்து அந்த வங்கி பிரித்து கொடுக்க மாட்டல அப்படின்லாம் சில நாம்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த நாம்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வரணும், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இப்போ அது இல்லை. அது இல்லாத இந்த மத்திய கூட்டுற வங்கி பிரித்த பிற்பாடு புதிதாக கேட்குற விவசாயிகளுக்கு வங்கி கடன் கொடுக்கல. அதே மாதிரி 85,000 விவசாயிகளுக்கு நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து விதிமீறல்னு சொல்லி விவசாயிகளுக்கு கடனே கொடுக்காத விட்டுட்டாங்க. விவசாயிகளாம் 6 மாதம் போராடி நான்லாம் போய் சென்னையில் போய் நாங்கள்லாம் கைதாகி முன்னாள் அமைச்சர் வந்து நம்ம திண்டுக்கல் வந்து ஒரு அமைச்சர் பெரியசாமி ஐயா இருந்தார். அவர் வீட்டுக்கு முன்னாடிலாம் போய் நாங்கள் தர்ணா பண்ணி அங்கே இருக்கிற திண்டுக்கல்லில் இருக்கிற அத்தனை ரிசர்வ் போலீஸையும் போட்டு எங்களையெல்லாம் கைது பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு தமிழக முதல்வருக்கு போய் அதுக்கப்புறம் அந்த விதிமீறலை தளர்த்தப்பட்டு எங்களுக்கு வங்கி கடனே கொடுத்தாங்க. அது இறுதியாக பார்த்தீங்கன்னா கடைசியில் 333 விவசாயிகளுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் அந்த வங்கி 4 ஆண்டு கடனை கொடுக்காத விட்டுட்டாங்க. மறைந்த விவசாய சங்கத்தினுடைய எங்களுடைய தலைவர் ஒருத்தர் இருந்தார், மெய்ஞானமூர்த்தி ஐயா ஒன்று. அவர் பலகட்ட கடிதங்கள், நான் பலகட்ட கடிதங்கள் நேரில் அமைச்சர்கிட்டே போய் பெரிய கருப்பன் போய் தலைமைச் செயலகத்தில் நேர்லேயே இது மாதிரி 333 பேர் கடனால் கொடுக்க மாட்டேன்னு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தேர்தல் இப்போ வருது, இனிமேல் இந்த ஓட்டு பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. இதுதான் அந்த மத்திய கூட்டுறவு வங்கி நம்ம பிரிச்சுன்னு சொல்லணும். பிரித்து பிற்பாடு தான் விவசாயிகளுக்கு இவ்வளவு இன்னல்கள் ஏற்படுது. ஆவின் பாலகம் என்னங்கன்னா ஆல்ரெடி அங்கே பால் குளிரூட்ட நிலையம் அங்கே ஒன்று செயல்பட்டுக்கிட்டு வருது. ஏற்கனவே இந்த ஆவின் பால் புதுசாக வந்ததுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஆவின் பால் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் குளிரூட்ட நிலையம் செயல்பட்டு இங்கே இருக்கிற குளிரூட்டி அதுக்கு என்னென்ன எல்லாமே வசதிகள் செஞ்சு சேலத்துக்கு அனுப்புனாங்க. இப்போ சேலத்துக்கு அனுப்பாமல் அந்த குளிரூட்ட நிலையத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மத்திய அரசு 70% நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதை வந்து நான் பால் குளிரூட்ட நிலையம் கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனுடைய விரிவாக்கம், அவ்வளோதான். இதை வந்து ஒரு 4-5 திட்டத்தை இங்கே கொண்டுட்டு வந்து இந்த இதெல்லாமே ஆல்ரெடி ஏடிஎம்கேவே இருந்ததுனால இதுதான். ஆமாம், இது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்தில் ஏற்கனவே இதெல்லாம் இருந்தது. இதுதான் அடுத்த கட்டம் என்னென்னமோ அதை மட்டும் இவங்க பண்ணிட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்களா ஒழிஞ்சு மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது மருத்துவமனை. இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் 11 சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி தமிழக முதல்வர். இது வரலாற்று சாதனை. நம்ம 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாடினா சாதாரண மாவட்டத்தில் அதுவும். ஆமாம், அது மத்திய அரசு ஒரு அனுமதி கொடுக்க விஷயம். மத்திய அரசு கிட்ட போய் அது எவ்வளோ 11 கல்லூரி வாங்கினா சாதாரண முதல்வரால் முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. 11 மருத்துவக் கல்லூரி. நீங்கள் இன்றைக்கி எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்கிறீங்க? இந்த 5 ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி நம்ம கொண்டாந்துருக்கிறோம். இந்த 11 மருத்துவக் கல்லூரியில் வந்து கொண்டாந்ததில் நாமக்கல் ஒரு மருத்துவக் கல்லூரி. நாமக்கல் மருத்துவக் கல்லூரியில் 350 கோடி ரூபா திட்டப்பணிகள் செஞ்சு அந்த திட்டப்பணிகளில் வந்து ஒரு 95% வேலைகள் முடிஞ்சிருச்சு. ஒரு சில வேலைகள் வந்து முடியும் போது ஆட்சி காலம் வந்து மாறிடுச்சு. அப்போ வந்து ஒரு சில திட்டங்கள் கொண்டுட்டு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த ஆட்சி காலம் வந்ததை சொல்கிறது. ஒன்றுமே இல்லை, அது குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன 350 கோடி ரூபா செலவு பண்ணவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா போட்டு குடிநீர் திட்டம் கொண்டுட்டு வரணும். அது என்ன பெரிய விஷயமா? இல்லை, கண்டிப்பாக 350 கோடி ரூபாய்க்கு மேலே அதுக்கு எவ்வளோ செலவாயிர போகுது? அதுக்கு மேலே சின்ன சின்ன வேலைகள். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டும் போது அந்த வீட்டுக்கு வந்து பால் பொங்க விடுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். இது மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு சில வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள் இருக்கும்போது நம்ம தொடர்ந்து வீட்டுக்கு குடி வந்துட்டு கூட நம்ம அதை சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இது. மொத்தத்தில் ஏடிஎம்கே கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் மேற்பார்வை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் தான் இந்த திட்டம் கொண்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தாங்க, சட்டக்கல்லூரி கொண்டாந்தாங்க. இப்போ மோனூர் வந்து தாலுக்கா வாங்கினாங்க. மோனூரில் இருக்கிற சுகர்மில்லில் இருக்கிற பாலிடெக்னிக் வந்து அரசு பாலிடெக்னிக் முதல்ல 15,000-25,000 செலவாயிட்டு வந்து இன்றைக்கி 2,000 3,000 ரூபாயில் மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை யூனியன் ஆஃபீஸுமே வந்து பழுதடைந்திருந்தது. இதை பூராமே அவங்க வந்து ஆட்சி காலத்தில் புதுசாக பில்டிங் கட்டினாங்க. அப்படி ஒவ்வொரு திட்டங்களுமே மாறி அரசு வரும்போது ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டுட்டு வருவாங்க. அது இயல்பு. இது அரசா, அதுக்கு தானே நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். கண்டிப்பாக. அந்த அரசு பேருந்து நிலையம் சொன்னோம்ல, அதே மாதிரி பழைய பேருந்து நிலையம் இருக்குது.
அந்த பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்து வெளியூர்லேருந்து வர்ற பஸ்ஸுகள்லாம் வந்து நகர பேருந்து அந்த பழைய பேருந்து நிலையத்துக்குள்ளே போய் அதே வந்து புறநகரில் போகிற பேருந்துகள் தனியார் பேருந்துகள் எல்லாமே சாலை ஓரத்துலேயே நிறுத்தி மக்களை ஏற்றிட்டு போகிறாங்க. உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ அடிக்கிற 110 டிகிரி 102-103 டிகிரியில் அந்த தார் ரோட்டில் நின்றுக்கிட்டு சரியாக ஒரு அட்டை கொட்டாய் தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. அந்த அவ்வளோ பேர் நிற்க முடியாது. கை குழந்தைகள், தாய்மார்கள், வயதான முதியவர்களை ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்களும் பல மனுக்கள் கொடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி பஸ்ஸை உள்ளே வந்து போக சொன்னோம். அது இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துறது என்ன சிக்கல்னே தெரியல. ஒன்றுமே இல்லை, இப்படி போய் இப்படி வந்துட்டா தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். அது எல்லாருமே மக்கள் நிழலில் வந்து நின்று பஸ் ஏறுவாங்க. அங்கே இருக்கிற கடை வியாபாரம் நல்லா ஓடும். இது செய்யவே மாட்டேங்கிறாங்க. இது என்னத்தை காட்டுது? மக்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி தான் காட்டுது. மக்கள் ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்குது? மக்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து உண்மையாக அதை வந்து சேவை செய்து அந்த சேவையை வந்து செஞ்சு கொடுத்தா அது உண்மையிலுமே பாராட்டுவாங்க. அதுதான் மக்கள் சேவை. மக்கள் தேவை. அதை விட்டுட்டு நான் செய்யவே மாட்டேன், உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முதல்வர் காலத்துக்கே போகிறதில்ல. இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ புதிய மருத்துவமனை அங்கே கொண்டுட்டு போயிட்டாங்க. பழைய மருத்துவமனை இங்கே இருக்குது. பழைய மருத்துவமனையில் இப்போ சித்தா மருத்துவம்னு சொல்லி ஒன்று இதை கொண்டு வராங்க. இங்கே இருக்கிற நாமக்கல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாமக்கல் மாநகரம் ஆகிடுச்சு. மாநகரத்துக்கு இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 7-8 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 7-8 இடத்துல அரசு மருத்துவமனைகள் இருக்குது. இப்போ அங்கே மெடிக்கல் காலேஜ் கொண்டுட்டு போகிறது அங்கே கொண்டுட்டு போகட்டும், யார் வேண்டான்னு சொல்லலை. இது இல்லை, அங்கே சிகிச்சை எடுக்க போகிறீங்க, அங்கே சிகிச்சை எடுக்க போட்டோம், அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இங்கே அவசர தேவைக்கு நாமக்கல் டவுனுக்குள்ளே ஒரு அவசர சிகிச்சை அவசரத்துக்கு, அதாவது எமர்ஜென்சிக்கு, ஒரு கால் ஒடிஞ்சு போச்சோ, ஒரு இரவில் ஒரு தேள் கடிச்சிருச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா ஒரு முதலுதவி செஞ்சுட்டு உடனே பெரிய அந்த மருத்துவமனைக்கு போகலாம். அப்படின்னா அதுக்கு ஒரு 2 டாக்டரை போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதை செய்துவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து அங்கே தான் புதிய பேருந்து. ஆமாம். அதில் அது என்ன சொல்கிறாரு, நாமக்கல் மாவட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி வந்து நாமக்கல்ல இருக்கிறாரா வேறு மாவட்டத்தில் இருக்கிறாரா தெரியல. முதல்ல வந்து நோயாளிகள் வந்து 1400 பேர் வந்தாங்க, அவர் வந்து பார்த்துருந்தா தெரியும். இப்போ 1700 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நோயாளியினுடைய எண்ணிக்கை அதிகம் வந்துருச்சுன்னு சொல்கிறார். ஒரு நல்ல அரசாங்கம் எப்படின்னா, இப்போ மாணவர்கள் வந்து ஒரு 100 பேர் இதில் பள்ளியில் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, 100 பேர் வந்து 100க்கு 100 மார்க் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அது வந்து நம்ம பெருமையாக பேசலாம். அதே மாதிரி ஒரு விவசாயி வந்து ஒரு 50 விவசாயி பயிர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, 50 விவசாயிகளுமே ஒரு 100 ஏக்கர் பயிர் பண்ணும்போது 100 குவிண்டால் வந்து நெல் விளைச்சல் ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு போக்குவரத்து இருக்குன்னு வச்சுக்க, இந்த பஸ் போக்குவரத்து கழகம் இன்றைக்கி வந்து 50 போக்குவரத்து கழகம் 50 பஸ் இருந்து இந்த பஸ் வந்து 150 பஸ்ஸாக நாங்கள் இன்றைக்கி மாற்றிருக்கிறோம். இப்போ ஒரு 10வது இடத்துல ஒரு ஆசிரியர்கள் 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, மாணவர்களுக்கு 10வது இருந்தது, அது 150 ஆசிரியர்கள் ஆகிக்கிறோம். இன்றைக்கி வருவாய்த்துறையில் 100 பேர் காலி இடமா இருந்தது, அதை 150 இடமா நாங்கள் மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது அரசாங்கத்திற்கு பெருமை. ஆனால் 1400 பேர் நோயாளிகள் வந்தது, 1700 பேர் நோயாளிகள் அதிகமாக வந்து அது என்ன அர்த்தம்? நோயாளிகள் தான் அதிகமாக நோயாளிகள் அதிகமாக வராங்க. நோயாளிகள் அதிகமாக வர்றது வந்து அவருக்கு சுகாதாரம் இல்லாமல் இருக்கிற அவருக்கு பெருமையாக தெரியுது. இது எதை காட்டுது? அங்கே சுகாதாரம் இல்லாதது, நோயினுடைய தன்மை இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நோயை வந்து கட்டுப்படுத்தணும், மருத்துவமனை வந்து குறைக்கணும். இப்போ 1400 பேர் அவர் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் இருக்கும்போது அந்த அளவுக்கு உன்னிப்பாக எல்லா டாக்டர் பார்த்துருக்குறாங்க. இதில் நடமாடு மருத்துவமனை வச்சுருக்கிறீங்க, அந்த நேரடியாக போய் வீட்டுக்கே சிகிச்சை அளிக்கிறாங்க. இதெல்லாம் வசதி இருக்கும்போது நோயாளி எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா உங்களுடைய நிர்வாகம் வந்து எப்படி இருக்குது? கம்மியாக தானே இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வந்து அவர் நாமக்கல்லில் இருக்கிறாரா வேறு மாவட்டத்தில் இருக்கிறாருன்னு தெரியலின்னு ஒரு முன்னாள் அமைச்சரை வந்து நீங்கள் ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. இது எதை காட்டுது? நோயினுடைய தன்மை அதிகரித்தா இவருக்கு நல்லதா? நோயினுடைய தன்மை குறைஞ்சா நல்லதா? நோயினுடைய தன்மை அதிகரித்தா மாவட்ட நிர்வாகம் நல்லா சிறப்பாக, மாவட்ட நிர்வாகம் நோயினுடைய தன்மை குறைந்தால் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்படுதுன்னு அர்த்தம். நோயினுடைய தன்மை அதிகமாக வருது, நோயாளிகள் அதிகமாக வர்றாங்க அப்படின்னு பேசுனா இது எதை காட்டுது? ஏதோ சர்வீஸ் நல்லா பண்ணுறோம், நிறைய நோயாளிகள் இங்கே வராங்கங்கிற மாதிரி. இது வேறு சர்வீஸ். 1400 பேர் இன்னைக்கு நோயாளிகள் வந்து சிகிச்சை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தரமான சிகிச்சை அளிக்கிறோம், தரமான மருத்துவம் கொடுக்குறோம், தரமான அங்கங்கே போய் எல்லாமே குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் தடுப்பூசி போடுறோம், அனைத்து வசதியும் செய்யறதுனால 1400 வந்த நோயாளிகள் இன்னும் 700 பேர் வந்திருக்கிறாங்க. நோய்வாய்ப்பற்று மக்கள் நல்லா இருக்காங்க. 700 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இது அரசுக்கு பெருமை. நீங்கள் பேட்டி கொடுத்தல உங்களுக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை. ஆனால் நோயாளிகள் அதிகமாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு வியப்பாக இருக்குது, விந்தையாக இருக்குது. அதனால் வந்து இனிமேல் வந்து இது மாதிரி பொது வழியில் வந்து நோயாளிகள் வந்து அதிகமாகுதுன்னா உங்களுடைய தோல்வி தான் காட்டுது. இதுதான் நிஜத்தான உண்மை.
கண்டிப்பாக மக்கள் வந்து அவங்க மேலே ஒரு ஒரு எதிர்ப்பு அலை தான் இருக்குது இல்லைங்களா? அதாவது எதிர்ப்பு அலைங்கிறது எப்படின்னா, இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்களுக்கு செய்து கொடுக்க முடியாமல் வேணுமனே வந்து தவறுதலான ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது தான் மக்கள் வந்து இந்த சாதாரண விஷயம் இது 2 மருத்துவர்கள் நியமித்து அவசர சிகிச்சை கொடுக்கறது ஒரு பெரிய இதே கிடையாது. ஆனால் இங்கேருந்து 8 கிலோமீட்டர் அந்த இரவில் போய் வயதானவர்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கூடுதல் செலவு, கூடுதல் பணிச்சோமா அதை போவங்காட்டி அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இப்போ ஒரு பாம்பே கடிச்சிருச்சு அது எந்த அளவுக்கு விஷங்கள் ஏறுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம அதாவது எப்படின்னா, அரசு என்னன்னா மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு சேவகன், இதுதான் அரசு. ஆனால் அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் திணிக்கிறது, நாம் சொல்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறது ஒரு சட்டம், சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறது சட்டம், ஒரு அமைச்சர் சொல்கிறது ஒரு சட்டம், இதையெல்லாம் மக்கள் மேலே திணிக்கி பார்க்குறாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதாகல. அதனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் மறுபடியும் மீண்டும் ஒரு நல்லாட்சி அமையணும். அப்போ தான் இது வந்து உண்மையாலுமே இந்த தீர்வு நாமக்கல் மாவட்டத்திற்கு கிடைக்கும். நன்றி.